ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாள் வரை கர்த்தர் நம்மை காத்து இந்த ஆராதனையிலே உங்களையும் என்னையும் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தரை நோக்கி ஆராதித்து ஆமென் அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதித்து பாடும்படியாக ஆமென் நம்மை குடும்பத்தோடு ஆமென் கர்த்தரை இந்த நாளிலே ஒன்று கொண்டிருக்கிற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி. ஆமென் ஹல்லேலூயா. ஒருவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எத்தனையோ இன்னல்கள் எத்தனையோ கஷ்டங்களின் நேரத்திலும் கர்த்தர் நம்மை காத்து நடத்தி இருக்கிறார். ஆமென். நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவரை துதித்து ஆராதிக்க போகிற கர்மத சொன்னமே உற்சாக மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுகிற ஒவ்வொரு வரியிலும் ஆமென் கர்த்தரை துதித்து ஆராதிக்கும்படியாக அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக ஆமென் நம்ம நேரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்து தொடர்ந்து நம்ம ஆராதனை முன்பாக சொல்வோம். இயேசுவே அப்பா தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இது எங்களையும் ஒரு பொருட்டாய் சேற்றிலிருந்து எங்களை அப்பா நீ தூக்கி எடுத்து அப்பா இது எங்களை சுத்தப்படுத்தி ஆமென் உங்க கரங்களினாலே எங்களை தாங்கிக் கொண்டு வருகிறேன். அப்பா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இதோ உண்மை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். இயேசுவே உங்களுடைய நாமம் மட்டும் உயரட்டும். அப்பா நீ செய்த நன்மைகள் ஏராளமானவர், அதை நாமளால சொல்லி முடியாது அப்பா. அதற்கென்று என்னால எதுவும் தர முடியாது. ஆனால் உமக்கென்று உண்மையாய் உண்மை புகழ்ந்து பாட உண்மை ஆராதிக்க உள்ளத்து ஆழத்திலிருந்து உண்மை துதித்து பாட என்னால் முடியாது. ஆமென். இந்த நேரத்துல இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் ஆமென் கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரம்பி ஆமென் கர்த்தரை ஆராதிக்கிற ஆமென் உன்னத ஆமென் அந்த இடத்தை நோக்கி உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தேவனை நோக்கி ஆமென் ஆராதிக்க போறோம், துதிக்க போறோம். கர்த்தர் எங்களோட இந்த ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதல் பாடல் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்.
ஹalleluya ஆமென். எனக்கு அருமையான வசனம். வானத்திலும் இந்த பூமியிலும் ஆமென் தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவன் ஆமென் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆமென். பூமியில நாம் பார்க்கிற எவ்வளவோ அழகான காரியங்களுக்கும் மேலானவர் அழகுள்ளவர் நம்முடைய இயேசு. அப்படிப்பட்ட தேவனை ஆமென் ஆராதிக்கிறோம், ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹalleluya. இந்த பாடல் உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா என்ற பாடலை பாடி கர்த்தரை துதித்து நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருதையா. சொல்லுமா உன் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல மாணிக்க பேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கதை வீடாகுமோ. மாணிக்க பேரோடு காணிக்கை வந்தாலும்
ஆமென். உள்ளத்தின் நிறைவோடு, அதே உள்ளத்தின் நிறைவோடு தொடர்ந்து நாம் கர்த்தரை நோக்கி ஆமென். இயேசுவின் அன்பு அது மாறாத அன்பு, அது ஒப்பற்ற அன்பு. ஆமென். இந்த பாடலை பாடி கர்த்தரை துதித்து அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. சொல்லுவோம். இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. கொடியில் விழுந்தோரை கொடுத்து தூக்கும் அன்பு, குப்பையில் போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. கொடியில் விழுந்தோரை கொடுத்து தூக்கும் அன்பு, குப்பையில் போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு. கண்ணை கட்டி ஆமென். பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறினாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறினாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண 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 அன்பு. இயேசுவின் அன்பு இது ஆமென். கரங்களை தட்டி இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, 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 பூரண அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இது ஒப்பில்லாத அன்பு. எனக்கு சந்தோஷம். பூரணமாய் மீது விளங்கிக் கொண்டிருக்கிற அவருடைய அன்பு, அதை குறித்து தான் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அன்பு நம் மீது எனக்கு சந்தோஷம்.
சிலுவையில் பட்ட காயங்கள் நமக்காக, அடிகள் எத்தனையோ அடிகள் நமக்காக, அவ்வளவு அன்பு இருந்தவராய். ஆமென். எனக்காக சொல்றேன், நாம் அவர் மீது எவ்வளவு அன்பாய் இருக்கிறோம். ஆமென். அதை நினைத்து தொடர்ந்து ஆமென் பாடலை பாடி மாறிடா என் மானேஸ்வரே. ஆமென். அவர் மாறாதவர், இந்த அன்பு என்னாலுமே என்ற பாடலை பாடி ஆமென் கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாறிடா என் மானேஸ்வரே, ஆஹா மாறாதவர் அன்பினாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிலே. சொல்லுவோம், ஓ மாறிடா என் மானேஸ்வரே, Amen.
யாவும் பாதையில் சலித்திடுமே. விசுவாசம் நாடிடுமே. அன்பு ஒரு காலம் மொழியாவே. பயமதை நீக்கிடுமே. யாவும் பாதையில் சலித்திடுமே. அது விசுவாசம் நாடிடவே. அன்பு ஒரு காலம் பொழியாதே. இயேசுவின் மரணத்திலே அதின் நாளும் அறியலாகுமோ. இயேசுவின் மரணத்திலே அதின் நாளும் அறியலாகுமோ. இதற்கிணை ஏதும் பேரில்லையே. இணை ஏதும் பேரில்லையே. இதற்கிணை ஏதும் பேரில்லையே. இணை ஏதும் பேரில்லையே. ஹalleluya ஹalleluya ஆமென். நம்முடைய இயேசுவுக்கு ஆமென் இணை எதுவுமே இல்லை. ஆமென். நம்முடைய இயேசுவின் அன்புக்கு இணை எதுவுமே எதுவுமே நம்மால இந்த உலகத்தில் அவர் சொல்ல முடியாது. ஆமென். அன்பை நம்ம செலுத்துகிற அன்பிலும் ஆமென் நம்ம செலுத்துகிற அந்த உண்மையான தேடலிலும் தான் ஆமென் நம்ம அவரை சந்தோஷப்படுத்த முடியும். ஆமென். கர்த்தர் சொல்லுவேன். கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தரை துதித்து அவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். முழங்கால் படியிட முடியும். முழங்கால் படியிட்டு எழுந்து நிற்க முடியாதால் எழுந்து நின்று ஆமென் கர்த்தருக்கு முன்பாக ஒருமித்து ஆமென் ஒரு மனதோடு கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவர் கிருபைதான் இதனால நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறது. எத்தனையோ இடங்களிலும் நேரங்களிலும் காலங்களிலும் கர்த்தர் நம்மோடு துணை நின்று ஆமென் தாவீதோடு நின்றவர். ஆமென் ஆபிரகாமோடு நின்றவர். ஆமென் யாக்கோபு என்ன பண்ணுகிறது அப்பா தத்தளித்து இருந்த போது ஆமென் கர்த்தர் அவனோடு இருந்து ஜெயம் கொடுத்த தேவன் நம்மோடு இன்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் ஹalleluya ஹalleluya. கண்களை மூடி கர்த்தரை துதித்து கொஞ்ச நேரம் ஆராதித்து ஆமென் கிருபையே இந்நாள் வரையும் ஆமென் உன்னை காத்தது கிருபை என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராது நான் உம்மை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராது நான் உம்மை தாங்கினேன். நிலவின கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். நிலவின கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்த நன்றி நான் உன்னை நிறுத்த. எந்த நன்றி நான் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை எந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே உன்னை எந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே சோதனையாலே சோதிடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோதிடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். ஜோதி
இயேசுவே உமக்கு நன்றி நன்றி. ஆமென். என்னை ஆமென் காத்து என்னை நடத்துகிற தேவன் நீர். உம்முடைய கிருபையினாலே நடத்தி கொண்டிருக்கிறீர் அப்பா. எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு, அநாதி சிநேகத்தினாலே என்னை தேடி வந்த தேவன் அப்பா. ஆமென். உம்முடைய கண்ணின் மணியை போல அப்பா என்னை காத்து கொண்டு வருகிறீர். ஆமென். ஒரு குறைவில்லாதபடி அப்பா, ஒரு நாளும் என்னை விட்டு விலகாதபடி கர்த்தர் இதனாலே என்னை அழைத்தவர். எப்படியோ இதனாலே அதை நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவர். ஆமென். இயேசுவே ஆமென். நான் கீழே விழும்போதெல்லாம் என்னை தூக்கி விடுகிற தேவன் என்னோடு இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. வாயில திறந்து அதை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, பலன் இல்லாதவருக்கு பலன் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய ஆவியினாலே அப்பா எழுந்திருக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை எழுவுகள் எல்லாம் ஒன்று கூட செய்து அப்பா உருவாக்குகிற தேவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சுபவதி கனரில்லா பாபா 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 பாபா. அப்பா, எங்களை நிரப்புங்க, உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க. அப்பா, தூரமாய் இருக்கலாம், ஆனாலும் அப்பா நாங்கள் ஒரே சபையாய் ஒரே சரீரமாய் அப்பா உடைய சரீரத்தில் ஒரு அங்கமாய் இருக்கிறோம். அப்பா, எங்களை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உடைய வல்லமையினால் நிரப்புங்க, அபிஷேக தைலத்தினால் நிரப்புங்க. பார்த்து கொண்டிருக்கிற அப்பா, இந்த ஆராதனையில பார்த்து கொண்டிருக்கிற பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரம் நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். அபிஷேக தைலத்தினால் நிரப்புங்க. அப்பா, உடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். முடிவு பெறுதலை நடத்துங்க. ஒரு குறைவில்லாதபடி இதனால் வரை நடத்துகிறேன். இனிமேலும் நீ வல்லவராயிருக்கிறீர் வல்லவராயிருக்கிறீர் வல்லவராயிருக்கிறீர். நன்றிகளை எடுக்கிறோம் நன்றிகளை எடுக்கிறோம். அப்பா, தொடர்ந்து ஆரம்பம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, பேசுற தாசனை மூடி முறைக்கு வெளிப்படமாச்சு. எங்களுக்கு என்ன வசனம் பண்ணா தேவையான கத்தனை அறிந்திருக்கிறார். எங்களோடு பேசுவோம், கேட்போம். ஆராதனை பகுதி, சங்கீத பகுதி, செய்தி பகுதி அனைத்திலும் காரம் இருக்கட்டும். முடிய பார்த்து எங்களோடு அர்த்தம் புதிக்கிறோம். புதிய மகிமையாக பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவாவுக்கு ஜெபிக்கிறோம். சொல்லுங்க பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேர்ந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 25. சங்கீதம் 25. தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தாரம் எல்லாம் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகள் எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகள் எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்தை நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகளை எல்லாம் கிருபையும் சத்தியமானவை. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ள வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு நம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே கால்களை வழங்கி
நீங்களாக்கி விடுவார். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவும் சிறுமைப்படுவதுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாக்குலங்கள் பெரிதாய் இருக்கிறது. என் இடுக்கங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகிருந்து உக்கிரப்பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உண்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஆமென். அதன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் தேவன் சங்கீதம் மூலமாக சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் 25ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14 வசனங்களை நாம் நிதானித்து பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்மா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்து கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யார் ஒருவர் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பயந்த மனுஷனாய் இருக்கிறார்கள். அப்படி யார் ஒருவர் தேவனுக்கு பயந்து நடுங்குகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தன்னுடைய வழியை நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பது நமக்கு கற்றுத்தருகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட சந்ததியை கர்த்தர் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் வைக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய காரியங்கள், ஈசாக்குடைய காரியங்கள், யாக்கோபினுடைய காரியங்கள் பார்க்கும்போது தேவனுக்கு பயந்த மனிதர்களாய் இருந்ததினாலே இந்த பூமியை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழியில 3ஆம் அதிகாரம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது, மாறுபாடுகளும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா. மாறுபாடான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவோ அது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது. ஆனால் நீதிமான்களுக்கு தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் 15:17 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டார், நான் உங்களை சிநேகிதர் என்று என்கிறேன். ஏனெனில் என் பிதாவினிடத்து நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு எஜமான் இடத்துல ஒரு வேலைக்காரன் இருப்பானால் அந்த எஜமான் நினைக்கிற செய்கிற காரியங்கள் அனைத்தையும் இந்த வேலைக்காரனுக்கு அறிவிக்க மாட்டான். அது பேர்பட்ட காரியம் ரகசியமாய் வைத்துக் கொள்வான். ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் உங்களை ஒரு ஊழியக்காரராய் நினைக்கவில்லை, நான் உங்களை ஒரு சிநேகிதராய் நினைக்கிறேன். அதனால என் பிதாவின் இடத்தில் நான் எதெல்லாம் கேள்விப்பட்டேனோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்றேன், அறிவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது 14 யோவான் 17 உலகம் அந்த சத்தியாவியை காணாமல் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அதை அறிவீர்கள். அப்ப தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியார் நம்மோடு இருப்பார், ரகசியங்களை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது மத்திய புஸ்தகம் 13:11 அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது தேவன் உண்மைகள் மூலமாக அவங்க பேசும்போது சீசர்கள் கேட்கிறாங்க,
ஆண்டவரே அவர்களுக்கு ஊமைகளாய் பேசுகிறீர்களே அப்படின்னு சொல்றாரு. அவர்களுக்கு சத்தியத்தை அறியக்கூடிய, அதாவது பரலோகத்துடைய ரகசியங்களை அவர்கள் அறியாதவர்களாய் இருக்கிறார்கள், நீங்களோ அதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள் என்று வேதத்தில் அவர் சொல்கிறார். பாருங்க, அப்போது சீசர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோடு உண்மைகளாய் பேசுகிறேன் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி ஜனங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு நம்மோடு இருந்து நம்மை அறிந்ததுனாலே, நம்மை தெரிந்து கொண்டதுனாலே, நமக்குள்ள வாசம் செய்கிறதுனால, பசுத்த ஆவியை நமக்குள்ள உலாவுகிறதுனால பரலோகத்தினுடைய ரகசியங்களை நமக்கு அனுதினமும் வெளிப்படுத்துகிற அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக, அநேக ஊழியக்காரர்கள், அநேக பரிசுத்தவான்கள் மூலமாகவும் கர்த்தர் அவர் யாரெல்லாம் சுவாசம் அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் தேவன் பிள்ளைக்கு நம் கர்த்தருக்கு பயந்து நடுவோம்னால் வரப்போகிற காரியம் நம்ம வெளிப்படுத்துவார். உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமத்தை பகிர்ந்தாதாக. அறிவிப்புகள் தினமும் காலை 10:30 12 வரையும், மாலை 7 முதல் 8 வரை உங்களுக்கு வழக்கமான துதிய ஆராதனைகள் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் நீங்கள் வீட்டில் இருந்த வண்ணமாக நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி அதற்கேற்ற நன்மையான பலன்களை பரலோகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் வழிவாசலை திறந்தருவார். செவ்வாய்க்கிழமை பெண்களுடைய ஐக்கிய கொள்கை நீங்கள் வீட்டில் இருந்தோமா அந்த நேரத்திலே அநேக ஆத்துமாக்கள் இந்த நாளில் வழி தெரியாமல் ஒரு இதிலான ஒரு சூழ்நிலை அகப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வெளிச்சத்தை காணும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆத்துமாக்களை சபையிலே சேர்ப்பார். வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச கொள்கை இருக்கிறது. 10-12 மணி வரை தேவனுடைய பிள்ளைகள் அந்த உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் சமூகத்திலே நம்ம விண்ணப்பத்தை வைக்கும்போது எப்பேற்பட்ட காரியங்களும் இருந்தாலும் சரி விசுவாசத்தோடு கேட்கும்போது நம்ம பெற்றுக்கொள்ளும். விசுவாசத்தோடு அந்த ஜபத்தை ஏற்போம். கர்த்தர் நமக்கு அதுக்கு நன்மைகளை தருவார், விடுதலையை கொடுப்பார். வழக்கமான ஞாயிறு ஆராதனை 10, அதாவது காலை 8:30 10:30 வரை நடந்து கொண்டிருக்கிறது. தேவனைகளை கலந்து கொண்டு தேவனை மையப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளாக இருப்போம். ஒரு வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இந்த செய்திகள், அதாவது வெள்ளிக்கிழமை செய்திகள், ஞாயிறு செய்திகள் எல்லாம் யூடியூப் மூலமாகவும் நமக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். தேவப்பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள். அநேக தேவ நாமத்தை வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் உண்டாவதாக. நம் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். ஆண்டவரே, 7ஆம் நாளை, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தை எங்கெல்லாம் புறப்பட்டு செல்லுகிறதோ, எந்த இருதயத்துக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறதோ, அங்கே எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஆண்டவரே எல்லாம் தங்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் வளரத்தக்கதாய், உமக்குள்ளே கனி கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்காக பேசும்படிக்காய், ஆலோசனைகளை தந்துவதும்படிக்காய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவனுடைய தேவன் அருளிய வேதம், நம்முடைய ஆண்டவர் கொடுத்ததான இந்த வேதமானது எங்கே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? இருதயத்திலே இருக்க வேண்டுமா? அப்படி இருதயத்திலே இருக்குமானால் நிச்சயமாகவே அவர்களுடைய நடைகளிலே ஒன்றும் பிசகாது. இப்பொழுது கர்த்தருடைய தேவனானவர் பாருங்க,
எதற்காக நம்முடைய இருதயத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். பாருங்க, நம்முடைய மனதிலே வைப்பாராம், இருதயத்திலே எழுதுவாராம். மனது என்று சொல்லுகிறது மூளையை குறிக்கிறது. இருதயம் என்று பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது, நம்முடைய சிந்தையை, நம்முடைய செய்யப்படுகிற காரியங்களை குறிக்கிறது. அப்பொழுது இந்த இருதயத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் எங்கே இருக்க வேண்டுமா? மூளையில மாத்திரமல்ல, அது இருதயத்திலும் இருக்க வேண்டும். ஏன் இப்படி நான் சொல்லுகிறேன் என்றால், மத்தேயு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே கர்த்தராகிய தேவனானவர் சொல்லுகிறதை கவனிப்போம். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இவர்கள் யார்? இந்த 23ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வேத பாரகரும் பரிசேயரும். இவர்கள் யாரா? எப்படிப்பட்டவர்களா? எப்படிப்பட்ட அதிகாரத்துல இருக்கிறவர்களா இருக்கிறார்கள்? மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்களா இருக்கிறார்கள். எப்படி அந்த நாளிலே மோசேயும் ஆரோனும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றினார்களோ, அவர்கள் எப்படி தேவனோடு கூட முகமுகமாய் பேசுகிறவர்களாய் காணப்பட்டு பின்பு கத்ராலே அந்த மோசேயானவர் அடக்கம் பட்டு கனம் பண்ணினாரோ, அப்படிப்பட்ட அந்த மோசே உட்காருகிற ஒரு ஸ்தானம், அவர் இருந்த பதவியிலே இவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு வேதத்தை நன்றாய் அறிந்திருக்கிறார்கள், பிரமாணங்களையும் கட்டளைகளையும் அறிந்திருக்கிறார்கள். பரிசேயர்களும் அப்படி போலவே இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்களா? சொல்லுகிறார்கள், ஆனால் அதன்படி அவர்கள் செய்யாமல் போகிறார்கள். இது எதை குறிக்கிறது? இன்னொரு இடத்துலயும் கர்த்தர் சொல்வார், அவர்கள் உதடுகளினாலே எனக்கு ஆராதனை செய்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயமோ தூரமாய் இருக்கிறது. உதடுகளினாலே ஆராதனை எப்படி செய்ய முடிகிறது? மூளையிலே பதித்து வைக்கிறதான அந்த பாடல் வார்த்தைகளை கொண்டு உதடுகளின் மூலமாக அது புறப்பட்டு வருகிறது. ஆனால் நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகள் இருந்து நம்முடைய உதடுகள் மூலமாக அது புறப்பட்டு வர வேண்டும். இங்கே அதைத்தான் சொல்கிறார். அவர் சொல்லுகிறார்கள், ஆனால் செய்யாது இருக்கிறார்கள். காரணம் என்ன? இவர்கள் கற்றுக்கொண்டவைகள், இவர்கள் சாதாரணமாக 1-2 வருடங்கள் படித்து இவர்கள் பட்டங்கள் பெற்றவர்கள் அல்ல. அன்பானவர்களே, அந்த நாட்களிலே இந்த வேதாகமத்தை, அந்த நாட்களிலே என்று சொல்ல போனால் இன்னும் கேட்டால் 5 ஆகமங்களைத்தான் அவர்கள் முக்கியத்துவப்படுத்தினார்கள். இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே இருக்கிற இப்படிப்பட்ட இத்தனை விதமான 66 புஸ்தகங்கள் அவர்கள் ஒரு வேதமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், பாடல்களின் புஸ்தகங்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலர் எதைத்தான் நம்பினார்கள் என்றால், அந்த 5 ஆகமங்களை மாத்திரமே அவர்கள் வேதம், கர்த்தருடைய வேதம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி பார்க்கும்போது அந்த 5 ஆகமங்களிலே இருக்கிறதான எல்லா வித சூட்சுமங்களையும், தேவனுடைய காரியங்களையும், அவர் எதிர்பார்க்கிற விஷயங்கள் அனைத்தையும், அவர் செய்யக்கூடாது என்று சொன்னதான எல்லாவற்றையும் அவர்கள் மனனம் செய்து அவர்கள் தங்களுடைய மூளையிலே அவைகளை ஏற்றிக்கொண்டார்களே ஒழிய அதை அவர்கள் செய்கிறதற்கு அவர்களால் முடியாமல் போனது. அது மாத்திரமல்ல, இவர்கள் சொல்லுகிறதை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த நாட்களில கூட பாருங்க, மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ற அநேகர் நிறைய உண்டு. பெற்றோர்கள், குடும்பங்களில பெற்றோர்களை பார்க்கும்போது தங்களுடைய பிள்ளைகளுக்கு அநேக கட்டளைகளை இடுவார்கள். 1 மணி நேரம் மாத்திரம் அவங்களை வாட்ச் பண்ணினாலே போதும், எத்தனையோ காரியங்களை செய்யாதே, இதை செய் என்று சொல்லி அவர்கள் அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதையே தாங்கள் செய்கிறார்களா என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய அறிவிலே மாத்திரம் பார்க்கிறது அல்ல, நம்முடைய
தன்னுடைய அறிவை மாத்திரம் உபயோகப்படுத்தி நல்ல ஒரு தரமான ஒரு பிரசங்கமோ ஒரு உபதேசங்களோ நம் பைபிள் ஸ்டடியோ வேத பாடங்களோ நம்மால் நிச்சயமாக நடத்த முடியும். ஆனால் அவைகளை சொல்லி கொடுக்கிறதன்படி நான் செய்ய வேண்டுமானால் என்னுடைய மூளையிலே நான் ஏற்றுக்கொண்ட நான் செலுத்தின அங்கே ஸ்டாக் பண்ணி வைத்திருக்கிற அறிவிலே ஸ்டாக் பண்ணி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நான் என்னுடைய இருதயத்திலே கொண்டு வந்து நிரப்ப வேண்டும். இதைத்தான் தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். எப்படி நிரம்பி வழிய வேண்டும்? நம்முடைய பாத்திரமானது, ரட்சிப்பின் பாத்திரமானது வேத வசனங்களினாலே தேவனோடு கூட உறவாடுகிற வேளையிலே அவர் எனக்கு சொல்லுகிற கட்டளைகளின் நிமித்தமாய் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்த வண்ணமாய் நான் இப்பொழுது அறிவு பெற்றுக்கொண்ட அறிவையும் நான் உபயோகப்படுத்தி அதே வேளையில அந்த சத்திய வசனங்கள் என்னுடைய இருதயத்திலேயும் நான் வைத்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடைமுறைக்கு கொண்டு வந்து அவைகளை ஒருவேளை என்னுடைய வீட்டாருக்கு ஆனாலும் சரி, சபையாருக்கு ஆனாலும் சரி, வெளியிலே நான் சென்று ஊழியங்களை செய்யும் போது நான் சொல்லும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இவைகளை தேவனாகிய கர்த்தர் இருதயத்திலே எழுதினார் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த இருதயத்தில் எழுதப்பட்டது யாராலுமே அதை அழிக்க முடியாது, எந்த விதமான திருத்தங்களும் செய்ய முடியாது. அதனால் தான் கர்த்தர் பிரமாணங்களை நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்கிறார். ஒருவேளை கைகளிலே கர்த்தர் வேத புத்தகங்களை கொடுத்திருக்கிறார், ஏதாயிலும் சேஞ்சஸ் பண்ணலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பிரமாணம் ஒருபோதும் யாராலையும் ஒரு எழுத்தின் உறுப்பை கூட மாற்ற முடியாது அன்பானவர்களே. ஆதலால் அப்ப பாருங்க, கர்த்தராகிய தேவனானவர் எந்த அளவுக்கு நாம் அந்த அவருடைய வார்த்தைகளை, இந்த வேதத்தை நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். இதைத்தான் மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அனைவரை அக்கிரமத்தின் என்று திருப்பினான். அல்லேலூயா. வெறும் அறிவை மாத்திரம் நாம் பெருக்கிக் கொண்டே போவோம் என்றால் தேவனோடு கூட நாம் உறவிலே இருக்க முடியாது. நான் அந்த பெற்றுக்கொண்ட அந்த வேத அறிவை நான் கனி கொடுக்கும் வண்ணமாக என்னுடைய இருதயத்தை நான் திருப்புவேன் என்றால் நிச்சயமாகவே தேவனோடு கூட நாம் சாதாரணமாக சஞ்சரிக்க முடியும். அப்போ நம்முடைய உதடுகளில் அந்த சத்திய வேதம் புறப்பட்டு வர வேண்டுமானால் அது மூளையின் வழியாக மாத்திரம் அல்ல, அதை பெற்றுக்கொண்ட அறிவின் மாத்திரம் அல்ல, அது என்னுடைய இருதயத்தின் வழியாக நான் உணர்ந்து, நான் சிந்தித்து, தியானித்து அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்கு எவ்வளவு போராட்டங்களையும் பாடுகளையும் நான் அனுபவித்திருக்கிறேன் என்றதை முதலாவதாக நான் ருசி பார்த்த பின்பே மற்றவர்களுக்கு நான் கொடுக்கும் போது அந்த வசனமானது பவுலடிகளார் சொன்னதை போல சாரமுள்ள வசனமாக அது அவர்களுக்கு கடந்து போகும். அங்கே நிறைய பர்சன்டேஜ் அளவு, நிறைய அதிகமான அளவுக்கு ஒரு மனம் திரும்புதல் அங்கே உடனடியாக உண்டாகிறதை நம்மால பார்க்க முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ 1000 பேருக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறோம். ஆனால் அத்தனை பேரும் மனம் திரும்புகிறார்களா? இல்லை, ஓரிரண்டு பேருக்கு சொன்னாலாவது அவர்களாவது கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறார்களா? அவர்களிடத்து நாளுக்கு நாள் ஒரு மாற்றம் உண்டாகிறதா என்று சொல்லி கவனித்து பார்த்தாலே தெரியும். நான் சொன்ன வார்த்தைகள் எந்த விதமாய் அவர்களுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது. சாதாரண ஒரு எழுத்து வடிவிலே அது போயிருக்கிறதா, அல்லது ஒரு ஜீவ எழுத்தாக ஜீவனுள்ள ஒரு வசனமாய் அது போயிருக்கிறதா? அவர்களுக்குள்ளே எப்பொழுது அது ஜீவ வசனமாக உட்புகும், நான் அந்த ஜீவ வசனத்திலே நான் வாழும்போது அந்த ஜீவனை நான் ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்து ஒருவேளை அது நிமித்தமாய் வருகிற ஏதாயிலும் இந்த பாடுகள் ஆனாலும் சரி, ஆசீர்வாதங்கள் ஆனாலும் சரி, இந்த இரண்டையுமே நான் ருசி பார்த்து அவைகளை நான் சரி செய்து கொண்டு நான் அவர்களுக்கு போதிக்கும் போது நிச்சயமாகவே அவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையாக மாற்றம் பெறும். ஒரு ஒளியுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு வெளிச்சத்தை அவர்களால் காண முடியும். அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட ஒரு சிலரைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் தாவீதை குறித்து நாம் பார்ப்போம். 119ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலேயே அவர் சொல்லுகிறார்,
வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அங்கே இப்படி சொல்லப்படவில்லை. வேதத்தை நன்றாய் அறிந்தவர்கள், வேதத்தை நன்றாய் பிரசங்கிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படவில்லை. ஒருவேளை அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணலாம். அது என்னது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும்போது, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுகிறதற்காக இம்மைக்காகவே வேதத்திலே ஆசீர்வாதங்களை நன்மைகளை தேடுவார்களானால் அவர்கள் எல்லாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஏனென்றால் கேட்கிற எவனுக்கும் கொடுக்கிற தேவனாகிய ஆண்டவர், அவர் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவனாகிய கர்த்தர், அவரிடத்திலே சேருகிறவர்களை ஒருவரையும் அவர் தள்ளாத கர்த்தராய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவனாகையால் கேட்கிற நன்மைகளை, அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். அதே வேளையிலே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நான் இன்னும் உடைக்கப்பட வேண்டும், இன்னும் நான் நொறுக்கப்பட வேண்டும், இன்னும் நான் சீர்பொருந்த பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கரங்களிலே விழுகிறவர்கள் எத்தனை பேர் அன்பானவர்களே! அப்படி செய்கிற அவர்கள் பாக்கியமுள்ள ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார். அப்படி என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஒரு பொய் பேசாத ஒரு வாழ்க்கையை அவர்களால் நிச்சயமாக நடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங் கண்டிப்பாக தேவனாலே எல்லாம் கூடும். மற்றவர்களோடு கூட அனுசரித்து போகிறதான, விட்டு கொடுத்து போகிறதான, எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு கர்த்தராலே அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? மற்றவர்கள் செய்கிற குற்றங்களையும் தவறுகளையும் பிழைகளையும் கூட நான் பெரிதாக எண்ணாதபடிக்கு அவர்களை மன்னித்து என்னுடைய உடன் பிறந்தவர்களைப் போல அவர்களை நான் பாவிப்பேன் என்றால், பாவிக்க முடியும் என்றால் அது யாராலே கூடும்? நம்முடைய தேவனாலே மாத்திரமே அது கூடும் அன்பானவர்கள். நம்மாலே அவைகள் முடியாது தான். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனங்களுக்கு நாம் அதிகமாய் நடுங்க வேண்டும், பயப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே 119 அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். மனமகிழ்ச்சியா எதுல மனமகிழ்ச்சியா இருக்கிறாராம்? பிரமாணங்களிலே. இன்றைக்கு நான் ஜெபத்திலே உட்காருவேன் என்றால் கர்த்தர் எனக்கு என்னை மாற்றிக்கொள்ள சொல்லுவார், எதை என்னிடத்திலிருந்து திருத்தப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி ஆவலோடு கூட அவர் வாஞ்சையா இருக்கிறாராம். இன்றைக்கு சபை, இன்றைக்கு இருக்கிற கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் எதை குறித்து வாஞ்சையா இருக்கிறார்கள்? அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும், அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காகவுமே தேவ சமூகத்தில் வாஞ்சியோடு இருக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தாவீது பிரமாணங்களுக்காக வாஞ்சிக்கிறாராம். அது மாத்திரமல்ல, எந்த வேளையிலே அவர் அப்படி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்? 55வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதே அதிகாரத்திலே, கர்த்தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். எப்பொழுதுங்க வேதத்தை கை கொள்ளுகிறாராம்? ராக்காலத்திலே. இது எழுத்தின்படி பார்ப்போம் என்றால் இரவில கூட, உறங்கும் போது கூட, ஆண்டவரே நான் உமக்கு எதிராக ஒரு தவறும் நான் செய்துவிடக் கூடாது. அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றில் தவறினால் அது இருக்கட்டும், அதில் அவர் மனம் திரும்பி அவர் அதற்குண்டான தண்டனை பெற்றுக்கொண்டு அவர் தேவனோடு மீண்டுமாய் ஐக்கியப்பட்டதினாலே நாம் திரும்ப அதை குறித்து பேசுகிறதுல தவறான காரியம். ஏனென்றால் அது முடிக்கப்பட்டு விட்டது, அதற்குண்டான தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார், மனம் திரும்பி விட்டார். அப்படி பார்க்கும்போது அந்த தவறு அல்லாதபடிக்கு தாவீதின் இடத்துல வேறு ஒரு குறையும் நாம பார்க்க முடிகிறதாக இல்லை. அப்போ அந்த தாவீது சொல்லுகிறார், இரவிலே நான் என்ன செய்வேனா? வாசிங்க. கர்த்தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். இரவில கூட பாருங்க, அவருடைய கனவிலும் சரி, அவருடைய தூக்கத்திலும் சரி, எந்த அளவுக்கு களைத்து போய் தூங்கினாலும் சரி, எதை மறந்தாலும் அவருடைய வேதத்தை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு நிச்சயமான ஒரு உறுதியான ஒரு காரியத்தை அங்க நாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இரவு என்று சொல்லும் போது இந்த எழுத்தின்படி உண்மையிலேயே இரவு காலமாக இருக்கலாம், தூங்குகிற நேரமாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் பாடுகள் வருகிற நேரத்தில், எதிரான சூழ்நிலைகள் வரும்போதும் நான் வேதத்தை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நல் விஷயத்துல ஒரு பக்தி வைராக்கியம் உடைய பரிசுத்தவான்களை நம்மால வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஏன் நம்மாலே இருக்க முடியாது? நிச்சயமாகவே நாம் வாஞ்சிப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 131வது வசனத்திலே வாசிக்கிறோம்.
உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். பாருங்க, எவைகளுக்காக ஏங்குகிறாராம்? அங்கே சொன்னார், வாஞ்சியா இருக்கிற ஆண்டவரே நீர் சொல்லும், நீர் என்ன சொல்லுகிறீரோ அவைகளை நான் செய்கிறதற்கு வாஞ்சியா இருக்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்வார், பரிசுத்தவான்களுடைய கைகளினாலே குட்டி எனக்கு அறிவுரை சொன்னாலும் அது எனக்கு நான் அவைகளை அல்லது தட்டாது படிக்க நான் அவைகளுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்ன அதே தாவீது தான் பாருங்க, கர்த்தருடைய வாயினாலே புறப்பட்டு வருகிறேன். அது வாக்குத்தத்த வசனம் இன்னும் அவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் எதற்காக இவர் ஏங்குகிறாராம்? அவருடைய தேவனுடைய தேவைகளை சந்திக்கிறதற்காக. தேவன் தன்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், தேவன் என்னிடத்துல எதை குறித்து தாகமா இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொள்ளவும் அவைகளை நிறைவேற்றுகிறதற்காகவும் தாவீது வாஞ்சா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது எப்படி அமர்ந்திருக்கிறாராம்? வாயை ஆவென்று திறந்து நான் உங்களுடைய கற்பனைகளுக்காக ஏங்குகிறேன் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 10 கற்பனைகள் அல்லாதபடிக்கு இன்னும் எங்களுக்கு கற்றுத்தாரோம், இன்னும் நாங்கள் சரியாகிறதுக்கு எங்களுக்கு சொல்லித்தாரோம் என்று சொல்லி வாயை ஆவென்று ஒரு சிறு பிள்ளையை போல, எப்படி ஒரு இனிப்பு பண்டத்துக்காக அந்த பிள்ளைகள் எதிர்பார்த்து பெற்றோருடைய கைகளை பார்க்கிறதோ அப்படி போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதான ஒவ்வொரு வார்த்தைக்காக, அது ஒருவேளை ஆசீர்வதிக்கப்படுகிற வாக்குத்தத்த வார்த்தையாக இருக்கலாம். அதே நேரத்தில் நீ இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு தேவனுடைய கட்டளையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவர் வாஞ்சியோடு கூட ஏக்கத்தோடு கூட அவர் தேவ சமூகத்திலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் பாருங்க, அந்த தாவீதை தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி நல்ல ஒரு இன்றைய நாள் வரையிலும் அவருடைய சந்ததியில கிறிஸ்து வந்தது நிமித்தமாய் அந்த சந்ததிகள் பேசப்படுகிறது, தலைமுறைகள் கிறிஸ்துவின் சமூகத்தில் பேசப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இருதயத்திலே வைத்து அவைகளை நாம் செயல்பாட்டிலே கொண்டு வருகிறதுக்கு நாம் வாஞ்சிப்போமாக. யோவான் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். மெய்யா இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களா, அரசர் மாளிகையில் இருக்கிறவர்களா? இல்லை, தேவனுடைய பிள்ளையா இருக்கிற அந்த தீர்க்கதரிசியை நீங்கள் பார்க்க போயிருக்கிறீர்கள். அவன் தேவனோடு கூட இருக்கிற மேன்மை பெற்றவன் என்று சொல்லி அவனை சில வார்த்தைகளை சொல்லி உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். யோவானை குறித்து வாசிக்கும் போது இவங்களெல்லாம் படிக்க முடியும். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? அவன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை என்று சொல்லும் போது அந்த யோவானை குறித்து பார்க்கும்போது அப்போ அவனுக்கு கிடைத்த அந்த மேன்மையான வார்த்தைகள் எப்படி கிடைக்கப்பெற்றது? அவருக்கு அந்த யோவானை பிதாவாகிய தேவனானவர் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதை மாத்திரம் அவர் கவனத்தில் கொண்டு அவைகளை நிறைவேற்றுகிறதிலேயே கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற அந்த ஒரே ஒரு கண்ணோட்டத்திலே தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றி இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். ஏரோதனுடைய காரியத்தின் நிமித்தமாய் அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் தேவனுடைய நீதிக்காக அவர் போராடி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அது ராஜாவாகவே இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் தவறுதான், சரிதான் என்று அவர் நீதியாய் பேசினது நிமித்தம், நீதியின் நிமித்தமாக அவர் துன்பப்படுத்தப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். இப்படியாக கர்த்தருக்காக நின்ற கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிறதுல அதை மாத்திரம் செய்து முடித்தார் அந்த யோவான். அவரை குறித்து தான் இயேசு கிறிஸ்துவானவர் மேன்மையானவன் என்று சொல்லி எல்லாம் பாராட்டை பெறுகிறார். இன்றைக்கு நாம் எவைகளிலேயோ நாம் கவனம் செலுத்துகிறோம். இப்படி ஊழியத்தை செய்ய வேண்டும், அப்படி தேவாலயத்தை கட்ட வேண்டும், இவ்வளவு வரங்கள் எனக்கு தாரும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட அற்புதங்களை நான் நடப்பிக்க வேண்டும், அதிசயங்களை ஜனங்கள் மத்தியில நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். இவைகள் எல்லாம் நல்லது தான். ஆனால் அதற்கு முன்பதாக கர்த்தர் என்னை அழைத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேனா, நிறைவேற்றி கொண்டே ஒருவேளை நான் இவைகளை வாஞ்சிப்பேன் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு தருவார். ஆனால் அவைகளிலே நாம் கவனம் செலுத்தாதபடிக்கு நான் வெறும் வரங்களிலும் ஊழியங்களிலே மாத்திரம் நான் கவனம் செலுத்துவேன். ஆனால் பின் நாட்களிலே விழுந்து போக கூட ஏதுவாகும். அன்பானவர்களே, மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் என்றால், உறவு கனி இல்லாதபடிக்கு தேவனோடு கூட உறவிலே நாம் இருக்க முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆனால் கனி இல்லாதபடிக்கு வரம் பெற்ற ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும்
ஊழியம் செய்ய முடியும். ஊழியத்துக்கு வரம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. கனி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் நான் அவரோடு இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்றால், இந்த வரம் அங்கே செல்லுபடி ஆகாது. இந்த வரத்தை கொண்டு நான் தேவனை சந்திக்க போக முடியாது. அது தேவையும் அற்றது அவருக்கு. ஆனால் என்னுடைய குணாதிசயத்தை கொண்டு, என்னுடைய மனம் திரும்புதல்களை கொண்டு, நான் கட்டளைகளுக்கு பயப்படுகிற அந்த நடுக்கத்தினால தான் அவருடைய கிருபாசன தண்டையில நான் சேர வேண்டுமே ஒழிய, அந்த மரண தருவாயில என்னுடைய கைகளில இருக்கிற வரம் எனக்கு செல்லுபடியானது. ஒருவேளை அந்த வரங்கள் மற்ற ஆத்துமாக்கள் பரலோகத்திற்கு செல்லுகிறதற்கு, அவர்கள் மனம் திரும்புவதற்கு அது உதவியா இருக்கும். ஆனால் என்னுடைய ஆத்மாவுக்கு எது எனக்கு கை கொடுக்கும் என்றால், என்னுடைய கனிகள் தான் எனக்கு கை கொடுக்கும். அத தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படியே அவனுக்கு நான் இதோ பலன் அளிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுகிறது மிகுந்த அவசியம்தான். ஆனால் அதற்கு முன்பதாக யோவானை போல, இந்த தாவீதை போல பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியவும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நான் தாகமாய் இருக்கிறேனா, அவைகளை நான் செயல்படுத்தி வருகிறேனா என்று சொல்லி நாம் அதிகமாய் கவனத்தில் செலுத்த வேண்டும். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தையும் சொன்னதாக இல்லை. ஆனால் ஆபிரகாம் ஒரு தீர்க்க தரிசி என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இப்படியாக தேவனுடைய காரியங்களை மாத்திரம் நிறைவேற்றுகிறதற்காக அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை மாத்திரம் கவனத்திலே வைத்து கீழ்ப்படிந்தவர்களுக்கு என்று சொல்லி ஜீவ புஸ்தகத்திலே அவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த ஊரை விட்டு கிளம்பி வா அப்படின்னு சொல்லும்போது கிளம்பி வந்தாங்க, அவ்வளவுதான். நீ இங்கே நிற்க வேண்டும் என்று சொல்லும்போது அங்கே அவர்கள் கூடாரம் போட்டு தங்கினார்கள். நீ இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவைகளுக்கு அப்படியே அவர்கள் செவி சாய்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மற்றபடி அவர்கள் பெரிதாக எதையுமே செய்யவில்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுவாரா? நம்முடைய பெயரை பார்த்து இவர்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தராலே சொல்ல முடியுமா? இன்றைக்கு அநேக பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்து வருகிறோம். ஆனால் நாம் அமர்ந்திருந்து நம்முடைய ஆத்மாவை கர்த்தருடைய பாதத்திலே தாழ்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இடைப்படுவீராக, உம்முடைய வார்த்தைகளுக்காக நான் ஏங்குகிறேன், நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி சில காரியங்களை நாம் விட்டு நம்முடைய நேரத்தை நாம் செலவழித்து, ஏன் இன்னும் சொல்லப்படாமல் நாம் சில தியாகங்களை கூட செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இது மகா பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. இது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஏனென்றால் எல்லா வேலைகளையும் இன்றைக்கு செய்ய முடிகிறது. பூமியின் மனிதர்களிலே நாம் பார்க்கும்போது இன்றைக்கு சிறு சிறு பிள்ளைகள் கூட உலகமாக எத்தனையோ அதிசயமான ஆச்சரியப்படும் வண்ணமாய் பல காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஏன் நம்மாலே இந்த ஜெபத்தை, நம்மாலே இந்த ஜெப வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்விலே ஏன் நம்மால நிலை நிற்க முடியாமல் போகிறது? ஏன் நம்மால் இன்னும் வளர முடியாமல் போகிறது? இதற்கு தேவனுடைய கரம் ஒத்தாசையா இருக்கிறது என்று சொல்லி வாக்குத்தத்தங்கள் உண்டே. கர்த்தருடைய அபிஷேகம் நம்முடைய சிரசிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பட்டயம் வாயிலிருந்து புறப்படுகிறது. அந்த பட்டயமானது நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சாதகமாக நமக்கு கர்த்தர் செய்து அருளி இருக்கும் போது நம்முடைய இருதயம் ஏன் தேவனுடைய வசனங்களினாலே நிரப்பப்பட்டிருக்க கூடாது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சிலரை குறித்து நாம் பார்ப்போம். பிலேயாமை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த யூதா புஸ்தகத்துல 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிலேயாம் இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். அந்த பிலேயாம் என்பவரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவர் இஸ்ரவேலர் அல்லாதவராய் இருந்த போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல எப்படி தொடர்பு கொள்ள முடியும், எதை செய்தால் அவர் வருவார், அவர் பேசுவார் என்று சொல்லி நன்றாய் அறிந்து அவர் என்ன செய்ய வேண்டுமோ அந்த பிழையாம் செய்தார். கர்த்தராகிய தேவனானவர் 2 முறை அவரோடு கூட பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் சொல்லுகிற ஒரு மனுஷனாய் இருந்த அந்த பிழையாமுடைய நிலைமை என்ன? அவர் ஒரு ஊழியத்தை செய்கிற வண்ணமாய் செய்தார் என்று சொல்லி கூட நாம் வைத்துக் கொள்வோம். ஆனால் தேவனுடைய உள்ளத்தின்படியாய், தேவனுடைய ஜனங்கள் நடக்கிறபடியாய் அவர் வாஞ்சிக்காத போனபடி நிமித்தமாய் அந்த 11ஆம்
வசனத்துல இப்படியாக அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்து கூலிக்காக செய்த வஞ்சகன் என்று சொல்லி அங்கே அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நபர் யார்? அவரை குறித்து வாசிக்கும் போது எவ்வளவு காரியங்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாய், இன்றைக்கு நம்மாலே அவ்வளவு எளிதாக கர்த்தரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. நாம் எத்தனை மணி நேரங்களோ எடுக்க வேண்டியது இருக்கிறது அவருடைய சத்தத்தை கேட்க. ஆனால் அங்கேயும் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று அறிந்து அவன் செய்ய வேண்டிய எத்தனை பலிபீடம் கட்ட வேண்டும், எத்தனை பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒன்றை குறைக்கவும் இல்லை, ஒன்றை கூட்டவும் இல்லை. சரியாக அந்த பிழையாம் செய்து தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்ட அந்த மனிதனுடைய பெயர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கூலிக்காரன் என்று சொல்லி. அதே போல யூதாசை குறித்து நாம் பார்க்கிறோம். யூதாஸ் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? கர்த்தரோடு கூட அவரும் ஒரு ஊழியம் செய்கிறவராகத்தானே சுற்றி திரிந்தார். அவரும் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்கு பின்பதாக வந்தவர் தானே. ஒருவேளை அவருடைய கரங்களில கூட வரங்கள் இருந்திருக்கலாம். லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த சீஷர்கள் என்று சொல்லும் போது இந்த 12 பேர்ல நிச்சயமாக யூதாஸ் இருந்திருப்பார். அங்கே அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 17ஆவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பின்பு அந்த 70 பேரும், பாருங்க, 70 சீஷர்களும் கர்த்தரை பின்தொடர்ந்தார்கள். 120 பேர், 70 பேர், 12 பேர்னு சொல்லி பாருங்க. இங்கே சொல்லப்பட்டது, இவர்கள் சந்தோஷத்தோட ஊழியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தி அங்கே அவர்களுக்கு சுகம் அளித்து பிசாசு பிடித்தவர்களை எல்லாம் விடுதலையாக்கி விட்டு இப்பொழுது கர்த்தரிடத்தில் திரும்பி வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அதுவரையிலும் இப்படிப்பட்ட பிசாசுகளை அவர்கள் துரத்தினதும் இல்லை, துரத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தது கூட இல்லை. இவ்வளவு தைரியம் அவர்களுக்கு எங்கே இருந்து வந்தது? கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறதுனாலும் தேவனாய் கர்த்தர் அவர்கள் கொடுத்த அந்த பயிற்சி வரங்களின் நிமித்தமாய் இவர்கள் அவைகளை உபயோகப்படுத்தும் போது பிசாசு என்ன பண்ணுகிறதா? கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் போது இவர்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி மிகவும் பெருமிதமாக, மிகவும் சந்தோஷமாக அங்கே வந்து அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறதற்கு உண்டான பதிலைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். உங்களுக்கு எதிராக நீங்கள் நினைக்கிறீர்கள் பிசாசு என்னுடைய நாமத்தினாலே அடங்கி போனான் என்று சொல்லி பிசாசு அவர்களை விட்டு ஓடி போனான். ஆனால் உங்களுக்கு எதிராக இந்த பரிசுத்த பாதையில நடக்கிறவர்களுக்கு எதிராக வானத்திலிருந்து சாத்தான் விழுகிறதை நான் பார்த்தேன். ஆதலால் உங்களுக்கு எதிராக வருகிறவைகளை கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் காலின் கீழே கொண்டு வருகிற வல்லமை, உங்களுடைய விஷயத்துல பிசாசு எந்த காரியங்களிலே தலையிடுகிறானோ அவைகளையும் நீங்கள் துரத்தும்படிக்காய், விசேஷமாய் உங்களுடைய மாம்ச சிந்தைகளை குறித்து, ஜென்ம சுபாவங்களை குறித்து கவனம் செலுத்துங்கள். மற்றவர்களிடத்திலிருந்து புறப்பட்டு போகிற அந்த பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படிந்து, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிறதை குறித்து சந்தோஷப்படுகிறது போதும். உங்களுக்கும் எதிராக அவன் எப்பொழுது வேண்டுமானால் புறப்பட்டு வரலாம். உங்களுடைய ஆத்மாவுக்கு எதிராக அவன் கிரியை செய்யலாம். இப்படி அவன் வானத்தில் இருந்து இறங்கினதை, இதற்காக இறங்கினதை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், அவன் உங்களை சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு என்னிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டு இருக்கிறேன். ஆதலால் உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கும், அந்த இடத்திலே நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு மறைமுகமான ரகசியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். 20வது வசனம், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
அப்போ இதுல ஒரு பெரிய வித்தியாசம் என்ன? ஒரு ஊழியம் செய்கிற போது ஜனங்கள் பிசாசின் பிடியில பீடிக்கப்பட்டிருக்கும் போது நாம ஜெபிக்கிறோம், நமக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை கொண்டு நாம் வேலைகளை நடப்பிக்கிறோம், பிசாசுகளை துரத்துகிறோம். அநேகர் தங்களுக்கு கிடைக்கிற தீர்க்க தரிசனங்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு சொப்பனங்களிலே தேவனானவர் அவர்களுக்கு காண்பிக்கிறதான சில காரியங்களை வெளிப்பாடுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி பிசாசுகளை துரத்துகிறதை மாத்திரம் எண்ணிக்கொண்டு, இதோ எனக்கும் கர்த்தர் வல்லமை கொடுத்திருக்கிறார், நானும் பரிசுத்தமாய் இருக்கிறதுனாலே தானே இவைகளை செய்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவைகளை மாத்திரம் நினைத்து கொண்டு தங்கள் மனசாட்சியை திருப்திப்படுத்தி கொண்டு அநேக தேவ சமூகத்துல இருந்து கர்த்தருடைய அவர்களுக்கு புறப்பட்டு வருகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறதற்கு கூட நேரம் ஒதுக்காதபடிக்கு இன்னும் நான் வல்லமையாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல அன்பானவர்களே, மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி அவர்கள் கூப்பிட்டு அவர்கள் எல்லாம் யார்? தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினவர்கள், பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்தவர்கள் தான். ஒருவேளை மரித்தவர்களை கூட அவர்கள் எழுப்பினவர்களாய் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய நிலைமை என்ன? அந்த வருகையின் போது என்ன நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன் என்று சொன்னதினாலே. ஏன் அப்படி சொன்னார்? நீங்கள் எல்லாவற்றையும் செய்தீர்கள், என்னுடைய நாமத்தினாலே செய்தீர்கள், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்யாமல் போனீர்கள், என்னுடைய பிரமாணத்தின்படி நீங்கள் செய்யாமல் போனீர்கள். அது மாத்திரமல்ல, என்னுடைய நாமத்தை துதித்தீர்கள், என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினீர்கள், ஆராதனை செய்தீர்கள், ஆனால் என்னுடைய வார்த்தைக்கோ நீங்கள் செவி கொடாமல் போனீர்கள். அதற்காக நீங்கள் எந்த பிரயாசத்தையும் நீங்கள் எடுத்த பாடில்லை. என்னுடைய சமூகத்திலே உங்களை நான் ஒருபோதும் பார்த்ததே இல்லை என்று சொல்லி அங்கே அவருடைய ஊழியங்களை அங்கீகரியாதபடிக்கு அவர்களையும் தள்ளி விடுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. இவைகள் எல்லாம் நாம் இன்றைக்கு ஏன் அதிகமாக நாம் தியானிக்க வேண்டும்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையை என் உதடுகளிலால மாத்திரமல்ல, என்னுடைய அறிவிலே மாத்திரம் நான் வைத்துக் கொள்ளுகிறதல்ல. வேதத்திலிருந்து அநேகரை எனக்கு நன்றாக தெரியும். நன்றாய் அவர்கள் வேதம் வாசித்தவர்கள் தான். வேதத்தில் எந்த பகுதியிலிருந்து எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டாலும் அவர்கள் அதற்கு உடனடியாக பதில் சொல்லுகிறவர்கள் தான். அது ரொம்பவும் சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கு, வேத அறிவு நமக்கு தேவைதான். ஏனென்றால் ஆத்மா அறிவில்லாது இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த அறிவை நான் முதலாவது பிரயோஜனப்படுத்துகிறேனா, நான் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேனா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஒரு சிலரை கூட நாம பார்க்க முடியும். பவுலடிகளார் சொன்னதின்படியாய் அறிவு இருமாப்பை கொண்டு வரும், அறிவினாலே இருமாப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சிலர் கூட இருக்கிறாங்க. எனக்கு இவைகளை தெரியும், அவைகளை தெரியும். இன்னும் கூட சொல்லுவாங்க, நான் எத்தனையோ வருஷங்களாக பைபிள் வாசித்துக் கொண்டு இருக்கிறேன், இன்னும் எதுக்கு வாசிக்கணும், இருக்கிறது தானே அங்கே இருக்கும். ஏன்னா ஒன்று சொல்லியிருக்கிறார், எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதானே என்று சொல்லி அவர்கள் மேலும் மேலும் கற்றுக்கொள்ளுகிறதற்கு வாஞ்சை இல்லாதவர்களாய், இன்னும் இருக்கிற புதை பொருள்களையும் மறைப்பொருள்களையும் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏக்கம் அற்றவர்களாய் இருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அநேக காரியங்கள் உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்க வேண்டிய காரியம் என்ன என்பதை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளையாம் புறஜாதியா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவன். ஆனாலும் அவனுடைய முடிவு, அவன் நினைத்து கொண்டான், நான் நல்லோர் போகிற வழியிலே நான் போவேன் என்று சொல்லி. ஆனாலும் அந்த நல்லோர் என்கிறதான ஒரு எழுத்து கூட அவனுக்காக ஒதுக்கப்படாததை நாம் பார்க்கிறோம். யூதாஸ் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்த, பிசாசுகளை துரத்தின பிசாசுகள் கூட அவனுக்கு ஒரு காலத்தில் கீழ்ப்படிந்து இருக்கும் இப்படிப்பட்ட வசனத்தின்படி. ஆனால் அவனோ அவனுடைய ஜீவனை தன்னைத்தானே அவன் மாய்த்து கொள்ளும் வண்ணமாய், அட்லீஸ்ட் ஒரு இயற்கை மரணம் வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஒருவேளை கர்த்தரை விட்டு பின்வாங்கினது நிமித்தமாய், காட்டி கொடுத்தது நிமித்தம் ஒரு இயற்கை மரணம் வந்திருந்தாலும் பரவாயில்ல, மோசமான ஒரு மரணத்தை அவன் சந்திக்க நேர்ந்தது. அதனால் இன்றைக்கு நிற்கிறோம் என்று சொல்லுகிற நாம் இனி விழுந்து விடாதபடிக்கு, நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு கர்த்தத்தாமே நமக்கு இவைகளை காட்டிக் கொண்டு இருக்கிறார். சாலமோனை குறித்து நாம் வாசித்து நாம் சில காரியங்களை பார்த்து நாம் முடிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம். அவன் முதலாவது எப்படி இருந்தான் என்று 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிப்போம். அவன் எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்தான் என்று பார்ப்போம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. பாருங்க, ஒரு ஜெபம். இன்றைக்கு அநேகர்
கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமா இருக்குதான்னு நினைக்கிறது இல்லை. ஆனால் நமக்கு உகந்த விண்ணப்பங்களையும் நாம் ஏறெடுக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலேயே ஏறெடுக்கப்பட்ட அநேக ஜெபங்கள் உண்டு. அதில் மிகுந்த பாராட்டலை பெற்ற, தேவனாலே பாராட்டலை பெற்ற ஒரு ஜெபத்தை தான் அங்கே பார்க்கிறோம். அவன் அந்த ஜெபத்தை எப்படி ஏறெடுத்தானால் ஞானமுள்ள ஜெபத்தை அவன் ஏறெடுத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய ஆலயத்தை தன்னுடைய தகப்பன் இட்ட கட்டளையின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி அவன் அந்த தேவாலயத்தை கட்டி முடித்தான். இன்றைக்கும் சொல்ல போனால் வரலாறுகளிலே நாம் பார்க்க முடிகிறது, அவன் கட்டின ஆலயமானது அவ்வளவு பிரம்மாண்டமானதாய், உலகத்திலேயே வேறொருவராலும் கட்ட முடியாத அளவுக்கு பொன்னினாலும் வெள்ளியினாலும் அவைகளை பூசி, அந்த கதவுகளிலிருந்து அந்த சுவர்களிலிருந்து எல்லாம் பொன்னினாலே அலங்கரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் சொல்லுவேன், தேவனுடைய ஆலயத்தை அவனாலே வெளியில தேவனுக்கு பிரியமாய், தேவனாலே கொடுக்கப்பட்ட அந்த அளவுகளின்படி அவனால கட்டி நிறைவேற்ற முடிந்தது. ஆனால் அவனுக்கு உள்ளே ஒரு ஆலயத்தை கர்த்தருக்கு பிரியமாக கட்ட முடியாமல் அவன் ஃபெயிலர் ஆகி போனதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அவன் புறஜாதி பெண்களோடு கூட அவன் திருமணம் செய்ய நினைத்த போது அங்கு தேவனாகிய கர்த்தர் 2 முறை தரிசனமாகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. 10வது வசனத்தை வாசிங்க. அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். பாருங்க, கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அந்த 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கர்த்தராலே பாராட்டை பெற்றவன், கர்த்தராலே ஆசீர்வாதங்களை பெற்றவன், கர்த்தராலே வாக்குத்தத்தங்களை பெற்றவன். நீ இனி உன்னை போல ஒரு ஞானமுள்ளவன் இதுவரையிலும் இருந்ததும் இல்லை, இனிமேலும் இருக்க போகிறதும் இல்லை. இதுவரையிலும் உன்னை போல ஒரு ஐஸ்வர்யவான் இனிமேலும் இருக்க போவதில்லை என்று சொல்லி அவ்வளவு கர்த்தருடைய உள்ளம் மகிமைப்படும்படிக்காய் அந்த சாலமோன் கர்த்தரிடத்திலிருந்து வாழ்த்துக்களை பெற்ற அந்த சாலமோனுக்கு தான் இந்த 11ஆம் அதிகாரத்திலே அவன் செய்த காரியங்களை பார்க்கும்போது அவன் மீது கோபமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளியிலே ஆலயத்தை கட்டுகிறதற்கு அவன் எவ்வளவு செலவு செய்திருக்கிறான். தன்னுடைய தகப்பனார் தனக்கென்று சவதரித்த சொத்துக்களை எல்லாம் கூட அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று கொடுத்திருக்கிறான். பாருங்க, எவ்வளவு காலம் செலவழித்து, எவ்வளவு உழைப்பு, பொன் பொருள், தனக்கு இருந்த எல்லா ஆட்களையும் வேலை வாங்கி, உலகமே தேவனாகிய கர்த்தரை போற்றப்பட வேண்டும், இதுவே தேவாலயம் என்று சொல்லி உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் இரவு பகலாக யோசித்து தனக்கு இருந்த தன்னுடைய எல்லாவற்றையும் போட்டுத்தான் அந்த தேவாலயத்தை கட்டினான். உண்மையிலேயே ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் அந்த தேவாலயத்தில் சில நாள் அந்த மகிமை தங்கியிருந்தது, பின்பதாக அந்த மகிமை எடுபட்டு போயிடுச்சு. ஆனால் அவன் எதை அதிக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும்? அவனுக்கு உள்ளே கட்டப்படுகிற ஆலயம் இவ்வளவு நான் செலவு செய்து காசு பணத்தை கொண்டு நாம் செய்ய முடியாது. ஒருவேளை நற்கிரைகளுக்கு வேணால் நம்முடைய பணங்கள் செலவாகலாம். ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய சிந்தையினாலே, என்னுடைய ஜென்ம சுபாவங்களை அழித்து திவ்ய சுபாவத்தினாலே தேவன் விரும்புகிற வண்ணமாய் கர்த்தருடைய மகிமையும் பிரசன்னமும் இறங்கி தங்கி வாசம் பண்ணி உலாவுகிற வண்ணமாய் எனக்கு உள்ளே நான் ஆலயத்தை கட்டுகிறேனா என்று சொல்லி அவன் கவனிக்க தவறி போனான். ஒருவேளை அவர்களுக்கு உள்ளே ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற சத்தியம் ஒருவேளை அன்றைக்கு அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை இருக்கட்டும். ஆனாலும் ஒரு உதாரணமாக நாம் இதை எடுத்துக்கொள்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் கூட அநேக மிகப்பெரிய தேவாலயங்களை நாம் கட்டுகிறோம், பிரயாசப்படுகிறோம். இன்னும் பெரிதாக வேண்டும், இன்னும் பல ஆலயங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம். நல்ல விஷயம்தான். ஆனால் அதே சமயத்தில் நான் எதை கவனிக்க வேண்டும்? என்னுக்குள்ளே இருக்கிற ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இடிக்கப்பட்டு போயிருக்கிறதா, மகிமையற்றதாய் காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் கவனிக்கும் போது வார்த்தைகளை கொண்டு ஒருவேளை அவைகள் எழும்பப்படாமல் இருக்கிறதா? ஆரம்ப நாட்களில் 7 அஸ்திபாரங்களை கொண்டு ஞானமாய் சித்திர தூண்களை கொண்டு எழுப்பின அந்த தேவாலயமானது ஒருவேளை இன்றைக்கு கட்டி முடிக்கப்படுகிறதற்கு பிரயாசங்களை எடுக்காமல் இருக்கிறனா என்று சொல்லி இவைகளை நாம் கவனிப்போம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய அறிவில அல்ல அன்பானவர்களே, அதுல மாத்திரம் இல்லை, நம்முடைய கிரியைகளிலே, நம்முடைய உதடுகளிலே
இருக்க வேண்டும். எப்படி அது புறப்பட்டு வர வேண்டுமாம்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு நான் உபதேசித்தாலும், மற்றவர்கள் நான் அறிவுரைகளை சொன்னாலும், என் வேத வசனங்களை மணிக்கணக்காய் நான் எடுத்து வியாக்கியானம் பண்ணினாலும் அவைகள் எல்லாமே என்னுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டுமே ஒழிய என்னுடைய அறிவில இருந்து அல்ல. அன்பானவர்களே, நம் கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக நாம் ஜெபங்களை ஏறெடுப்போம். அநேக பரிசுத்தவான்களை பார்த்தோம். ஊழியம் செய்தவர்கள், தேவனோடு இருந்தவர்கள், கர்த்தருக்கு தேவாலயத்தை கட்டினவர்கள் தான். பரலோகமே பாராட்டும் வண்ணமாய் அந்த சாலமோன் கட்டினவர் தான். ஆனாலும் அவருடைய நிலைமை ஏன் அப்படி ஆயிற்று என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு இவ்விதமாய் நமக்கு விளக்கி காண்பித்த கர்த்தருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். நாம் அதிகமாய் இருதயம் நொறுங்குண்டவர்களாய் அவருடைய பாதத்திலே நாம் நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோம். ஏனென்றால் எரேமியா புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி. அவைகளை நாம் சரி செய்யும்படிக்காய் ஆவியானவரிடத்திலே நாம் கேட்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்து அந்த யோவானை போல நாம் ஒருவேளை பெரிய காரியங்களை செய்யாமல் இருக்கலாம். தேவனுடைய சித்தத்தை மாத்திரம், ஒருவேளை என்னை கொண்ட ஒரு சிறிய வேலைத்தான் இந்த பூமியில நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறாரா, அந்த சிறிய வேலையை நான் சரியாய் உண்மையாய் உத்தமமாய் நான் நடப்பிக்கிறேனா என்று சொல்லி அப்படி நாம் கவனம் செலுத்தினாலே போதுமானது. பின்பு நம்மால் இயன்ற காரியங்களை நாம் நிச்சயமாக செய்யலாம். கர்த்தர் அவைகளையும் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் கண்களை மூடி இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். பரிசுத்த தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வேத பிரமாணங்கள், ஆண்டவரே நீர் எங்களுக்காக எழுதி கொடுத்த உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் எங்கள் இருதயத்திலே வைத்து அந்த இருதயமானது இப்படிப்பட்ட தேவ தரிசனங்களினாலும் ஆலோசனைகளினாலும் நிரம்பி வழிய வண்ணமாய் எங்களையும் என் வீட்டாரையும் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வேளையில தொடுவீராக. ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அழைக்கப்பட்டோம், நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்கிறதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து அவர்களை நிறைவேற்ற உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியின் வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த அப்பத்தை எங்களுக்காய் விட்டு கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் பேசின வார்த்தைகளை கேட்டு விட்டுவிடாதபடி அதன்படி நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவோமானால் கர்த்தர் நம் மீது அன்பு கொண்டு நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இன்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கண்மைப்படி சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறந்து. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யமும் இன்றென்றும் சதா காலத்திலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.